சென்னையில் பூஜ்ய நிழல் நாள் என்ற அபூர்வ நிகழ்வு தொடங்கியுள்ளது. மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட இந்த அபூர்வ நிகழ்வை கண்டுகளிக்க தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரியன். வணக்கம் பிரியன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சூரியனை சுற்றி வரும் பூமி அதனுடைய நேர்கோட்டில் வரும்போது, அதாவது குறிப்பாக நம்முடைய தலைக்கு மேலாக இருக்கும்போது நிழலின் நீளமானது பூஜ்ஜியமாகிவிடும். அதாவது நிழலானது நம்முடைய உடலை விட்டு வெளியே விடாமல் நம்மளுடைய பாதத்திற்கு கீழாக, குறிப்பாக சொல்லணும், நேரடியாக நம்முடைய பாதத்தை ஒட்டி நம்மளுடைய உடல் அளவிற்கு ஏற்றாற் போல் அந்த நிழலானது சென்றுடும். நிழல் உடலை விட்டு வெளியே, அதாவது அந்த பகுதியை விட்டு வெளியே சாயாமல், வலதோ அல்லது இடதோ அல்லது பக்கமாகவோ எந்த ஒரு புறமும் சாயாமல் நேரடியாக இருக்கக்கூடிய அந்த புள்ளியை தான் பூஜ்யம் நிழல் நாள் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் இந்த தினம் பூஜ்யம் நிழல் நாள் அந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு கண்டு கழிப்பதற்காகவும் அதே போன்று அதனை அறிவியல் ரீதியாக அதை புரிந்து கொள்வதற்காகவும் தமிழ்நாடு அறிவியல் மையத்தில் பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவர்களும், பள்ளி மாணவர்களும், அறிவியல் மாணவர்களும், கல்லூரி மாணவர்களும் இங்க வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இந்த தினம் சென்னை, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், அரக்கோணம், ஆற்காடு, வேலூர் ஆகிய பகுதிகளில் சரியாக 12:07 மணியில் இருந்து அடுத்த ஒரு நிமிடத்திற்கு இந்த பூஜ்யம் ஆகியது வருகின்ற இருக்கிறது. அதே போன்று பெங்களூரு, மங்களூரு ஆகிய பகுதிகளிலும் 12:17 மற்றும் 12:27 ஆகிய நிமிடங்களில் நிழலானது தெரியாது. இதன் மூலம் பூமி சுழலும் வேகம், சுற்றளவு மற்றும் அச்சரேகை, தீர்க்க ரேகை ஆகியவை கொண்டு கணக்கிடப்படும். இந்த நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து கணக்கிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் வருடத்தில் 2 நாட்கள் இந்த நிகழ்வானது நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி அன்றும், அதே போன்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்றும் வருடத்தில் 2 நாட்கள் மட்டும் இந்த போன்ற ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் மாணவர்கள், மாணவிகள் இதனை பார்த்து புரிந்து கொள்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அறிவியல் விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் ஏராளமானோர் அவர்களுடன் சேர்ந்து இதனை கண்டுகளிப்பதோடு மாணவர்களுக்கு இது குறித்த விளக்கங்களையும் அவர்கள் நேரடியாக வழங்கி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாக 12:07 மணிக்கு மாணவர்கள் வந்திருந்த மாணவர்கள் அனைவரும் கைகோர்த்தவாறு வட்டமிட்டு நின்று கொண்டிருக்க அந்த ஒரு நிமிடம் மட்டும் அவர்களுடைய நிலையானது அவர்களுடைய உடல் அளவை விட்டு வெளியே விடாமல் அவர்களுடைய பாதத்திற்கும் மற்றும் உடல் அந்த ஷேப்பிற்கு ஏற்றவாறு அந்த நிலையானது மையமாக இருந்தக்கூடிய காட்சிகளை அவர்கள் அபூர்வமாக கண்டு வசித்திருந்தார்கள். இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததை அடுத்து தொடர்ந்து மாணவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அறிவியல் ஆய்வாளர்கள் அவர்களுக்கு இது குறித்த விரிவான விளக்கங்களையும் அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்றாற்போல் வழங்கி வருகிறார்கள். ரஞ்சித்.